Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நம்மை தொடர்ந்து இந்த நாளிலும் அவருடைய சத்திய பாதையில் தேவன் நம்மை நடத்தும்படியாக இந்த நாளுக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் அதை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமார் நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை வேளையிலும் ஆவியானவருடைய வார்த்தை எங்கள் மேல் வெளிப்படட்டும்பா. எங்கள் மேல் வெளிப்படட்டும், எங்கள் மேல் வெளிப்படட்டும். வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. மது கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம், மது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதன் 4வது வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் கடந்த நாட்களில் நாம் ஒரு காரியத்தை தியானித்து கொண்டே இருந்தோம். இப்பொழுதுதான் நாம் தியானிக்க போகிறதான இந்த மெயின் அந்த ஆதாரமுள்ள வார்த்தைக்கு நேராக நாம் திரும்ப போகிறோம். கர்த்தர் நல்லவர். நெகேமியாவின் நாட்களில் நெகேமியா ராஜாவுடைய அரண்மனையில் அவர் ஒரு சேவகராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி யோசேப்பு பார்வோன் அரண்மனையில் இருந்தாரோ, தானியேல் பாபிலோன் ராஜா அரண்மனையில் இருந்தாரோ, அதுபோல் சூசான் அரண்மனையில் நம்ம நெகேமியா என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிறார். அவர் கொஞ்ச காலத்திற்கு பிற்பாடு அவரை சந்திக்கும்படியாக ஒரு நண்பர்கள், சகோதரர்கள் வருகிறாருங்க. அவர்கள் வரும்பொழுது அவர்களிடத்துல நெகேமியா எப்பொழுதும் விசாரிக்கிற ஒரு இருதயம் உடையவராக இருப்பார். நம்ம கடந்த நாட்கள் கூட இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருந்தோம், விசாரிக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நெகேமியா விசாரிக்கிறார், என் தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆலயம் எப்படி இருக்கு, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு. ஏனென்றால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த நாட்களில் பாரசீக, அதாவது பெர்ஷியா ராஜ்யத்தை சார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வாழ்வாதாரம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா யார் தான் அவங்க சந்திக்கணும்? பெர்ஷியா ராஜா தான் அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட தேவைகளை சந்திக்கணும். எப்படி இன்றைக்கு நம்ம அரசாங்கத்திற்கு நம்ம பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோமோ சில காரியங்களுக்கு, அதுபோல் சில தேவைகள் இருக்குன்னா சில மனுக்களை என்ன பண்ணணும், ராஜா அரண்மனையில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ சில யூதர்கள் வந்து சூசான் அரண்மனையில் கொஞ்சம் அதிகாரிகளாக இருந்தப்ப அவர்களை கொண்டு சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ நெகேமியா நினச்சிக்கிட்டு இருக்காரு, ஓகே, ஆனால் நீ வந்திருக்கிறதான நோக்கம் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சி சரி அவன்கிட்ட விசாரிக்கிறார். சரி சொல்லுப்பா, என்ன விஷயம், என்ன காரியமாக வந்திருக்கிற அப்படின்னு ஒரு நார்மலாக எப்பயும் போல கேட்கறது போல கேட்குறாரு. அப்போ அந்த யூத மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தை? நான் 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா, ஆமேன். இப்போ
நெகேமியா கிட்ட விசாரிக்கிறாரு. நெகேமியா கேட்கிறாரு, எப்ப என்ன ஆச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கிறப்ப மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தை தேசம், தேசத்தின் ஜனங்களை குறித்து முதலாவது அவர் சொல்கிறார். அதாவது பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு ஆலயம் கட்டும்படியாக விடுவிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து இப்ப இவர் கேட்கிறார். எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள்? அவங்க மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க. அவங்க மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள், நிந்தனையையும் அனுபவிக்கிறார்கள். இது ஜனங்களின் நிலைமை. சரி, தேசத்தின் நிலைமை, எருசலேமின் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? எருசலேம் பட்டணத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த இரண்டு காரியங்களை சொல்லுகிறாரு. இந்த இரண்டு காரியங்களை கேட்ட நெகேமியாவால் என்ன பண்ண முடியல, அதற்கு மேல் அவனால் அவனுடைய வேலையை செய்ய முடியல. அல்லேலூயா. இதுதான் இந்த ஆரம்பத்தினுடையதான ஒரு சாராம்சம். நான் இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் விஷயங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த தகவலை யாரும் சொல்லலை. அதனால இப்ப நானே இந்த தகவலை நான் தெரியப்படுத்துறேன். கர்த்தர் நல்லவர். கிமு 516 ஆண்டுல ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அப்படிதானே? கிமு 516 ஆண்டுல ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. 6ஆம் அதிகாரம், அதாவது எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப வரலாறு சொல்லுகிறது, கிமு 516 ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாக எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 16வது வசனம் சொல்லுகிறது, அதாவது தரியு ராஜாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஆலயம் கட்டக்கூடாது, இவங்க புதுப்பிக்க கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்ததான யூதருக்கும் பென்யமீனுக்கும் விரோதிகளாக இருந்ததான ஜனங்கள் எழுத லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ண வார்த்தை 16வது வசனத்துல 4:16, ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போகும் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். இப்போ இவங்க எழுதின லெட்டர்ல 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2 விஷயத்தை முன்குறிச்சிருக்கிறாங்க. 1, ஆலயம் கட்டக்கூடாது. 2, அலங்கம் கட்டக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிசாசானவன் 2 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படக்கூடாது என்று அவன் ரொம்ப தீவிரமா இருக்கிறான். நான் அதில் கட்டப்படக்கூடாது என்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறான். 1, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, நான் கட்டப்படக்கூடாது. ஆலயம் என்பது தேவனோடு உறவாடக்கூடியதான ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. தேவன் ஜனங்களோடு உறவாடக்கூடியதான ஒரு ஸ்தலமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் ஜனங்களோடும் ஜனங்கள் தேவனோடும் இணைந்து விடக்கூடாது என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலையை அன்றைக்கு சத்ருவானவன் அன்றைக்கு இருந்ததான விரோதிகளை வைத்து அவன் செய்ய வைத்தான். அதாவது பென்யமீனுக்கும் யூதாவுக்கும் விரோதமாய் இருக்கக்கூடியதான ஜனங்களை கொண்டு செய்ய வைத்தான். 2வது காரியம் என்ன செய்ய வைத்தான் அப்படின்னு பார்த்தா, அலங்கம் கட்டக்கூடாது. அதாவது சுற்றிலும் மதில் சுவர் என்ன பண்ணக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அவர்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழக்கூடாது. பாதுகாப்பான வாழ்க்கையை, அவங்க வாழ்க்கை முழுக்க என்னதான் நிறைஞ்சிருக்கணும், பயம், பதட்டம், நிம்மதியற்ற வாழ்க்கை, எப்பொழுது எது நடக்கும் என்று இப்படி ஒரு கேள்விக்குறியில பதட்டத்திலையும் பயத்திலையும் ஜனங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினபடியினால் 2 காரியங்களை சொல்றாங்க. 1, ஆலயம் கட்டக்கூடாது. 2, அலங்கம் கட்டக்கூடாது. இப்ப தரியு ராஜா லெட்டர் போனது, தரியு ராஜா நம்ம போன வாரத்தை நம்ம பார்த்தோம். தரியு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, ஆலயம் கட்டப்படும். இதுக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் ஒரு உத்தரத்தை அவன் வீட்டுல இருந்து எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி அதில் அவனை தூக்கி போட்டு அவன் வீட்டை குப்பை கூட என்ன பண்ணிடுவேன், குப்பை மேடா என்ன பண்ணிடுவேன், மாற்றி போட்டுருவேன்னு சொல்லிட்டு தரியு மிக பயங்கரமான கடுமையான வார்த்தையில சாடி இருப்பார். இதெல்லாம் முடிஞ்சு சுமார் ஒரு 70 வருஷங்களுக்கு அப்புறமா இப்ப நெகேமியா வரார். கிமு 516 ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. இப்ப நெகேமியா அந்த சம்பவம் வருகிறது. இந்த ராஜாவின் 20ஆம் வருஷம் முதல் வசனம் சொல்லியிருக்கோம். அதாவது அஸ்டசஸ்ரா ராஜாவுடையதான 20வது வருஷத்துல இந்த வார்த்தை சொல்லப்படுறது. அப்படின்னா 445வது வருஷத்துல நெகேமியாவுக்கு அவர் செவிப்பறை கேட்க ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. ஏறத்தாழ 70 வருஷத்திற்கு பிற்பாடு, ஏறத்தாழ 70 வருஷத்திற்கு அப்புறமா நெகேமியா ஜெபிக்கிறார். இதுல நான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது, எருசலேம் ஏற்கனவே எத்தனை வருஷமாக பாழாய் கடந்தது? 70 வருஷமா.
ஏற்கனவே இஸ்ரவேலுடைய பாதுகாப்பு உடைக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷத்துக்கு அப்புறம் செருபாபேல் காலத்துல, சேஸ்டாருடைய காலத்துல அவங்க ஆலயத்தை கட்டும்படியாக கோரேஸ் ராஜா அனுப்பி வைக்கும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை வருது. இவங்க ஆலயம் கட்டக்கூடாது. அதுல ஒரு 70 வருஷம் போயிருச்சு. ஒரு தலைமுறை அதுல போயிருச்சு. இப்ப 70 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப 3வது 70 வருஷம் ஆரம்பிக்குது. 3வது ஒரு தலைமுறைன்னு வச்சுக்கலாம். ஒரு தலைமுறை அடிமையா கடந்துச்சு, ஒரு தலைமுறை விடுதலை பெற்று வந்துச்சு, இப்போ இன்னொரு தலைமுறை வாழுகிறது. இப்போ 3வது தலைமுறையில நெகேமியா இருக்கிறாரு. இப்ப நெகேமியாவுக்கு ஒரு வார்த்தை வருது. இப்ப நெகேமியா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, தேசம் ரொம்ப நல்லா இருக்கு, அலங்கம் கட்டப்பட்டு ஆலயம் கட்டப்பட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க நினைச்ச நெகேமியாவுக்கு ஒரு வார்த்தை வருது, ஜனங்கள் சந்தோஷமா வாழாங்க, மகா தீங்கையும் நிந்தனையும் அனுபவிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்கிறப்பதான் அலங்கம் இடிக்கப்பட்டுதான் இருக்கு. எத்தனை வருஷமா? 70 வருஷமா. அதற்கு முன்னாடி ஒரு 70 வருஷம், சும்மா 140 வருஷமாய் அலங்கமானது இடிக்கப்பட்டுதான் இருக்கே தவிர அலங்கமானது இன்னும் கட்டப்படவில்லை. அதாவது இஸ்ரவேல் ஜனம் இன்னும் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு திரும்பவில்லை. என் வாழ்க்கையில இன்னும் பாதுகாப்பானது கட்டப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில என்னுடையதான சத்துருக்கள், எனக்கு முன்பாக இருக்கக்கூடியதான விரோதிகள் என்னை வந்து பகைத்து என்னை பார்த்து நையாண்டி பண்ணுகிற இன்னும் அந்த வழக்கம் என்ன பண்ணல, மாறல. இந்த நெகேமியாவின் புஸ்தகத்துல சன்பல்லாத் தொபியான் 2 மனுஷங்க வருவாங்க. சன்பல்லாத் தொபியான்ங்கிற 2 மனுஷங்க வருவாங்க. இதே போலதான் எஸ்ராவின் நாட்கள்லையும் சில பேர் வருவாங்க. இவங்க எல்லாரையும் யாரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்க எல்லாருமே எருசலேம் ஜனங்களுக்குள்ள கலந்து வாழக்கூடியதான சமாரியர்கள், சீரியர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு கலப்பு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு விரோதமா அவங்க என்ன பண்றாங்க, கலகம் பண்ணி கொண்டு இருந்தாங்கன்ற வார்த்தையை நம்ம கடந்த நாட்களை பார்த்தோம். அந்த ஜனங்கள் ஆலயம் கட்டப்பட்டு ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து அலங்கம் கட்டப்பட விடாம ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பயத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எதை காண்பித்து கொண்டிருக்கிறாங்க? பயத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாங்க, அவமானத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாங்க, நிந்தனை வேதனையை காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சபையில, இன்றைக்கும் கிறிஸ்தவங்கள்ல, இன்றைக்கும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறதான உண்மையான ஜனங்களுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட இந்த கலப்பு நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய சில கூட்டம் இருக்கு. பார்த்தீங்களா? உண்மையாய் வாழுகிற யூத ஜனங்கள் இருக்கிறாங்க எருசலேம்ல. உண்மையாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய், சரி ஓகே கடந்து போச்சு, இதுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கையை, உருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம், உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழுவோன்னு ஒரு கூட்டம் ஜனம் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆனா ஒரு கூட்டம் ஜனம் இப்ப டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கும், உபத்திரவத்தையும் நிந்தனையும் வேதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எப்படிப்பட்ட வேதனையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீ எப்படி நிம்மதியா இருக்க நான் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் அவமானங்கள், வேதனைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 70 வருஷமா பார்த்து இப்ப ஒரு கூட்டம் அரண்மனைக்கு நேராக புறப்படுது. நெகேமியாவை பார்த்து சொல்றாங்க, அலங்கம் இன்னும் கட்டப்படலை, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் சந்ததிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் விளைச்சல்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பொருளாதாரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம ஆலயத்துக்கு பாதுகாப்பு இல்லை, மறுபடியும் எவனாவது எதையாவது கிளப்பிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எங்களுக்குள்ள பயமும் பதட்டமும் நிந்தனையும் அவமானம் மகா வேதனையும் அடங்கி இருக்குன்னு சொல்லி இப்போ தெரியப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நடந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம பிரசங்கத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நெகேமியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, அலங்கம் கட்டப்படலை, அலங்கம் இடிக்கப்பட்டு தான் இருக்கு, ஜனங்கள் பாதுகாப்பாக இல்லை, ஜனங்கள் நிந்தனை அனுபவிக்கிறாங்க, ஜனங்கள் வேதனை அனுபவிக்கிறாங்க. நான் மீண்டுமாய் ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்மால் இயன்ற மட்டும் பிறருக்கு வேதனையையும் துன்பத்தையும் என்னால் உண்டாக்காம நான் இருப்பது எனக்கு ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஏனென்றால் எந்த ஒரு ஜனம் தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க வாய்கள் முறுமுறுக்கப்படுகிறதோ அத்தனை முறுமுறுப்பிலும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால் இன்று இந்த நாளில் நான் சொல்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, என்னால் இயன்ற மட்டும் யாருக்கும் தீங்கையும் அவமானத்தையும் நிந்தனையையும், அதாவது சரீர பிரகாரமாக இருக்கலாம், அல்லது இருதயபூர்வமாக இருக்கலாம்,
அல்லது ஆவிக்கேற்ற வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது குடும்ப காரியத்தில் இருக்கலாம். என்னால் யாருடைய வாழ்க்கையிலையும் நிந்தனையையும் அவமானத்தையும் நான் காண்பிக்காம இருக்கணும். அல்லேலூயா. காண்பித்தா என்ன ஆகுன்றது இந்த பிரசங்கத்தின் முடிவில் தெரிய வரும், அல்லது இந்த ஜெப நாளின் முடிவில். ஏன்னா இன்னைக்கு இதுக்குள்ளே முடிச்சுட்டாக்க நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு இந்த பிரசங்கம் முடியலன்னா அது வர நாட்கள் என்ன பண்ணும் தெரிய வரும். அல்லேலூயா. ஆனால் சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். மோசேக்கு விரோதமாக பேசின மீரியாமுக்கு தேவன் எதை உண்டாக்கினாரோ அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நடக்கலனாலும் நம் வாயிலிருந்து என்னென்ன நிந்தைகள் நாம் சொல்லுகிறோமோ அந்த நிந்தனைகளும் அவமானம் திரும்ப நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணும் வரும் என்பதை மறந்துடக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 70 பேரை அனுப்பி வைக்கிறார். போய் கிராமங்களில் போய் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணுங்க, போய் ஆசீர்வதிங்க, சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ண, பிரவேசித்து அந்த வீட்டை வாழ்த்து, அந்த வீட்டை ஆசீர்வதி, அந்த வீட்டுக்கு நன்மையை சொல்லு, அந்த வீட்டை உன்னால் இயன்ற மட்டும் ஆசீர்வதின்னு சொல்லுவார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏற்றுக்கிட்டா பாரு, ஏற்றுக்கலையா அந்த அந்த வீட்டோட தூசி அந்த வீட்டிலே உதறிட்டு நீ பாட்டுக்கு புறப்பட்டுரு. அந்த ஆசீர்வாதம் பூரா யாருக்கு உண்டாகும்? உனக்கு உண்டாகும். யாருக்கு? சொன்னவனுக்கு, வாழ்த்தினவனுக்கு, ஆசீர்வதிச்சவனுக்கு. அதே வார்த்தை திருப்பி போடுங்க. நான் ஒரு குடும்பத்தை போய் ஒரு சகோதரியை பார்த்து, ஒரு சகோதரனை பார்த்து, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, என்ன பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கிற, இப்படி தான் வாழணுமா, இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோன்னா தேவன் பார்க்குறாரு பார்த்தீங்களா, அவர் திருப்பி நம்ம மேலே போட்டுருவார். ஓம் பொழப்பு எப்படி இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டுருவார். முதல்ல நம்ம பொழப்பு என்னன்னு நமக்கு தெரியுமா நம்மளை திருப்பி விட்டுருவார். அதனால் எப்பயும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். சபிக்கிற வேலை நமக்கு, சபிக்கிறதோ குத்தம் சொல்கிறதோ கோழி முட்டுறதோ நம் நாவல வராதபடிக்கு நாம் பார்த்துக்கணும். வந்தால் அது என் குடும்பத்துக்கே வருமே தவிர, என் வாயிலிருந்து யாருடைய வாயிலிருந்தெல்லாம் வார்த்தை வருதோ அந்த வார்த்தை திரும்ப அவங்களுக்கு இல்லை, ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு தான் என்ன பண்ணும், என் குடும்பத்தை தான் அது என்ன பண்ண போகுது, பாதிக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவமானம், நிந்தை, வேதனைகளை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இப்போ நெகேமியா தேவ சமூகத்துல போய் உட்கார்றாரு. ஏன் உட்கார்றாரு? இடிக்கப்பட்ட அலங்கத்துக்காக, பாதுகாப்பற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்பொழுது கொள்ளை உண்டாகும், எப்பொழுது வேதனை உண்டாகும், எப்பொழுது அவமானம் உண்டாகும் என்று தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 4வது வசனம் அழகா சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து, சில நாளாய் துக்கித்து, சில நாளாய் அழுது, சில நாளாய் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கேள்விப்படுகிற அநேக வார்த்தைகள் உண்டு. நாம் கேள்விப்படுகிற அநேக வார்த்தைகள் உண்டு. நம் குடும்பத்தை குறித்து, நம் பிள்ளைகளை குறித்து, நம் சபையை குறித்து நாம் கேள்விப்படுகிற அநேக வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைக்கு நான் என்ன விதமான செயல்பாடுகளை செய்கிறேன்? உபவாசிக்கிறேனா, துக்கிக்கிறேனா, மன்றாடுகிறேனா, அழுது புலம்புகிறேனா தேவ சமூகத்துல, இல்ல பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேனா என்ற கேள்வி இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பாதுகாப்பு வேணும்னா, ஒரு அலங்கம் கட்டப்படணும்னா, நான் இப்படி இந்த வார்த்தையை நான் தியானித்ததை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு நான் தியானிக்கும் போது என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 70 ஆண்டுகளாக ஒரு நிலம் பாழாய் கிடக்கு. 70 ஆண்டுகளாய் ஒரு குடும்பம் கட்டப்படாமல் கிடக்கு. 70 ஆண்டுகளாய் ஒருவன் பலவீனத்தோடு கடக்கிறான். 70 ஆண்டுகளாய் ஒரு குடும்பம் நன்மை இல்லாமல் தீமை அனுபவித்துக்கிட்டு இருக்கு. 70 ஆண்டுகளாய் தலைமுறை மாறியும் தரித்திரம் மாறாத குடும்பங்கள் இருக்கிறது நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டுமா? அந்த தலைமுறைக்காக, அந்த குடும்பத்துக்காக, அந்த சபைக்காக, அந்த கிராமத்துக்காக, அந்த பட்டணத்துக்காக நான் தேவ சமூகத்துல நான் அமருகிற ஒரு இருதயம் உடையவனாக முதலாவது நான் இருக்க வேண்டும். இது 1. 2, நான் ஜெபிக்கிறவனாக, அதாவது உபவாசித்து ஜெபிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். 3வது, பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் பார்க்கிறவனாக என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? ஏன்? நான் அவர்களுக்காக பாரப்படும் பொழுது அவர்களை தேவன் கட்டுகிறவராக காணப்படுகிறார். 70 ஆண்டு காலங்களா யாரும் இதற்காக என்ன பண்ணல? பாரப்படல. அதுக்குள்ள வாழ்றவங்களுக்கு பாரம் இல்லை.
எதுக்குள்ள வாழ்றவங்களுக்கு? பாதுகாப்பற்ற இடிக்கப்பட்ட அலங்கத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிற எருசலேம் ஜனங்களுக்கு அதை குறித்து பாரம் இருந்ததா எனக்கு தெரியல. ஒருவேளை வேதம் சொல்லாமல் இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எழுதாமல் கூட வைத்திருக்கலாம். ஆனா எழுதுகிற ஒரு வார்த்தை, நெகேமியாவின் பாரத்தை எழுதுகிறார். நெகேமியா ஜெபிக்கிறாரு தேவ சமூகத்தில், தேவனே என் ஜனம் 70 ஆண்டு காலங்களை துக்கிக்கிறது, என் ஜனம் 70 ஆண்டு காலமாய் அழுது கொண்டு இருக்கிறது, என் ஜனம் 70 ஆண்டு காலங்களை இப்படிப்பட்ட காரியத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி 5வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. முதலாவது இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்திற்கான ஒரு தலைப்பை நான் சொல்லிடுறேன். ஆமா, சொன்னாதான் பிரசங்கம் புரியும். கர்த்தர் நல்லவர். நான் அநேக காரியத்துல கட்டப்படுகிறேன், கட்டப்பட விரும்புகிறேன். ஆனா இது எல்லாவற்றுக்கும் ஜெபம் என்பது அவசியம். அந்த ஜெபத்திற்கோடு சேர்த்து இன்னொரு காரியத்தை செய்யணும், பாவ அறிக்கையின் ஜெபம். அல்லேலூயா. பாவ அறிக்கையினால் கட்டப்படுவோமா அல்லது கட்டப்படுங்கள்? பாவ அறிக்கையினால் கட்டப்படுங்கள். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களை நாம் அறிக்கையிட தான் நாம் கட்டப்பட முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அழகா சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் உண்டாகும். அப்ப நான் என் ஜெபத்தில் நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ, என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேனா, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேனா, பிள்ளைக்காக ஜெபிக்கிறேனா, அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேனா, நான் யாருக்காக ஜெபித்தாலும் முதலாவது நான் பாவ அறிக்கை செய்கிற இருதயம் உடையவனாக மாற வேண்டும். பாவ அறிக்கை செய்கிற இருதயம் உடையவனாக மாற வேண்டும். இப்ப நெகேமியா ஜெபத்துல உட்கார்றாரு. நாம் ஜெபத்தில் உட்காரும் பொழுது முதலாவது தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த வார்த்தையை அழகா நெகேமியா பயன்படுத்துவார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையில கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே. மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவனை முதல் தேவனை துதிக்கிறார். நான் ஜெபிக்க உட்காரும் பொழுது முதலாவது நான் தேவனை துதிக்கிறவனாக காணப்படணும். என் இதயத்தில் எத்தனை துக்கம் இருந்தாலும், 1000 துக்கம் இருந்தாலும், அழுது புலம்பிக் கொண்டு இருந்தாலும், அழுகையை மூக்க சிந்தி ஓரமா வச்சுட்டு தேவ சமூகத்தில் ஜெபத்துல உட்காரும் பொழுது தேவன் நாமத்தை முதல்ல உயர்த்தணும். தேவ நாமத்தை முதலாவது உயர்த்தணும். 2வது, இதுதான் நம்ம பிரசங்கத்துக்கு தேவையான ஒரு நல்ல வார்த்தை. அதுக்குள்ள நம்ம போறோம். உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நெகேமியாவுடைய வாழ்க்கையில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொன்னேன். 70 வருஷம் பின்பு ஒரு 70 வருஷம். இப்போ ஏறத்தாழ 150 வருஷம் கடந்துதான் இப்போ நெகேமியா என்ன பண்றாரு? அலங்கம் கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு வந்தப்ப நெகேமியா பிறந்தாரான்னு கேட்டா தெரியாது. என்னைய பொறுத்தவரைக்கும் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவர் எப்ப பிறந்திருக்கணும்? ஒண்ணு, இஸ்ரவேல் ஜனங்கள் செருபாபேல் காலத்துல அவங்க புறப்பட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் இவர் பிறந்திருக்கணும். அப்படின்னா சிறையிருப்பு முடிஞ்சு சிறையிருப்புல இருந்து ஆலயம் கட்ட போகிற அந்த காலகட்டத்தில் நெகேமியா பிறந்திருக்கணும். இப்ப நெகேமியா எங்க இருக்கார்? சோசன் அரண்மனையில ஒரு நல்ல உத்தியோகத்துல உட்கார்ந்துருக்கார். இவர் பண்ற ஜெபம் என்ன? நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்.
பாவ அறிக்கை ஜெபம் யாரால பண்ண முடியும்னா, யார் ஒருவருடைய இருதயம் மிகவும் பாரம் அடைகிறதோ அவர்களால் பாவ அறிக்கை ஜெபம் செய்ய முடியும். யார் ஒருவர் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஒரு குடும்பமோ அல்லது ஒரு சபையோ அல்லது ஒரு பட்டணமோ ஒரு தேசமோ கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது, அந்த இடிந்து போன அந்த பாழாய் போன நகரத்தின் பாவங்களுக்காக தேவ சமூகத்துல நான் பாரப்படுகிறவனாய் மாற வேண்டும். ஏன் 70 ஆண்டு காலமாய் அதை கட்டுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கல. 70 ஆண்டு காலமாய் ஆலயம் கட்ட அனுமதி கொடுத்தார். ஏன்னா தரியு ராஜா போட்ட கட்டளை என்ன? ஆலயம் கட்டுறதுக்கு அலங்கம் கட்டுறதுக்கு எதிராக ஒருத்தன் போனானாக்க அவன் குடும்பத்துல இருந்து ஒரு தூணை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த தூண்ல அவனை தூக்குல போட்டு அவன் குடும்பத்தை குப்பை மேடாக்கி போடுவேன். யார் சார் கட்டளை கொடுத்திருக்கிறது? தரியு ராஜா. தரியு ராஜா கட்டளை கொடுத்தும் அலங்கம் கட்டுகிற காரியம் மட்டும் நடக்கல. ஏன் ஜனங்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ள தேவன் வைக்கல? ஏன் எப்பயுமே சில குடும்பம் பதட்டத்திலேயே பயத்திலேயே அப்படியே ஒரு நடுக்கத்திலேயே சில குடும்பம் இருக்க காரணம் என்ன? அவர்கள் கட்டப்படுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கல. என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குங்க, பட் என் பொருளாதாரம் கட்டப்படல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு கட்டப்படல. சுற்றி மதில் சுவர் இல்லாததுனால என்ன ஆயிருச்சு, எப்ப எவன் எடுத்துட்டு போவான்னு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நியாயாதிபதிகள் நாட்கள்ல வருஷம் அந்த 6 மாசமோ 7 மாசமோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விதையை விதைச்சு அறுவடை செய்யறப்ப மீதியான வந்து என்ன பண்ணிடுவாங்க, களஞ்சியத்தை மொத்தமா அள்ளி வாரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இவன் கஷ்டப்பட்டு உழைப்பான், ஆனா என்ன பண்ணுவாங்க, பலனை அனுபவிக்க முடியாது. பொத்தல் பைய போலவே இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில சில பொத்தல் பை இருக்குன்னா, நான் பாவத்தை இன்னும் அறிக்கையிடாமல் இருக்கிறேன். அறிக்கையிட்டால் இரக்கம் பெற்றிருப்பேன். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் கட்டுவதற்கு என்ன கிடைக்கல? அவங்களுக்கு இரக்கம் கிடைக்கல. ஆலயம் கட்ட இரக்கம் கிடைச்சிச்சு, அலங்கம் கட்ட இரக்கம் கிடைக்கல. என் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள இரக்கம் கிடைக்கல. என் சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு இரக்கம் கிடைக்கல. என் வீடு நஷ்டமடையாதபடிக்கு வாழ்வதற்கான இரக்கம் கிடைக்கல. என் பிள்ளையுடைய எதிர்கால தலைமுறைகள் சந்ததிகள் நல்ல முறையில் வாழ்வதற்கு இரக்கம் கிடைக்கல. அதனால இப்ப நெகேமியா ஜெபிக்கிறாரு, நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். இந்த தடவை எங்களுக்கு தேவன் இரக்கம் காண்பித்தருளும். இந்த அலங்கம் கட்டுவதற்கு, இந்த அலங்கம் கட்டுவதற்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே எஸ்ரா காலத்துல எத்தனையோ ஜெபங்கள், ஆகா எழும்பி தீர்க்கதரிசனம் சொல்லி, சகரியா எழும்பி தீர்க்கதரிசனம் சொல்லி, இப்படி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பலப்படுத்தி கட்டப்பட்டது ஆலயம். ஆனா அலங்கம் மட்டும் கட்டப்பட முடியல. ஜனங்களுடைய நிர்விசாரமா? சரி, அதான் ஆலயம் கட்டியாச்சு, அலங்கம் என்னத்துக்கு நிர்விசாரமா? அல்லது நம்மள பாரசீக மக்கள் தானே நம்மள பார்க்க போறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? கோரேசு தரியுவோ இவங்க தானே நம்மளை பாதுகாத்துக்க போறாங்க, நமக்கு ஒன்றும் ராஜா கிடையாது, நமக்கு தாவீது ராஜா இல்ல, தாவீதை போல ராஜா நமக்கு இல்லை, நமக்கு எதுக்கு செவுரு வேணும்? என்ன நினைச்சாங்களோ தெரியல. தங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதற்கு அவர்கள் விரும்பினார்களான்னு தெரியல. ஆனா தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மீண்டும் கட்டப்படணும் அப்படின்னா, நான் முதலாவது பாவ அறிக்கை செய்கிற இருதயம் உடையவனாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்துல எத்தனை ஜெபத்துல நீங்க நாம் பாவ அறிக்கை செய்து ஜெபித்திருக்கிறோம். ஜெபத்துல அமருகிறோம், ஸ்தோத்திரம் போடுகிறோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேவனை துதிக்கிறோம், ஒரு பாடலை பாடுறோம், அந்நிய பாஷையை பேசுறோம், ஆராதிக்கிறோம், ஜெப குறிப்பு எடுத்து வச்சிடறோம். அது இருக்கும் 10-15 பக்கத்துக்கு. சோத்திரம் ஜோத்திரம் 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 ஜோத்திரம்னு போட்டு முடிச்சிருவோம். மணி பாப்பம் கரெக்டா 1 hour அல்லது 2 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவின்னு போட்டு எஞ்சி போயிருவோம். இதை எத்தனை வருஷம் இதை ஃபாலோ பண்ணாலும் அது கட்டப்படாது. அது கட்டப்படாது. ஏன்? நான் ஜெபத்தை ஒரு ஃபார்மேட்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இன்னைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா ஒரு ரெசியூம் எடுத்துட்டு வாங்கன்னா, ஒரு ரெசியூம் ஃபார்மேட் இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல போனாக்க பேங்க் டீட்டெயில்ஸா ஒரு ஃபார்மேட்டு, ஒர்க் ரெசியூமா ஒரு ஃபார்மேட்டு, அலையன்ஸ் பார்க்கறதுக்கான பயோடேட்டாவா ஒரு ஃபார்மேட், எல்லாமே ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க. நம்மளும் ஒரு செட்டப்பை தான் ஃபாலோ பண்றோம். 5 நிமிஷம் துதிக்கணும், 2 பாட்டு பாடணும்,
ஜெப குறிப்பு ஆரம்பிச்சிடணும். இதுல மன்றாடு எங்க இருக்கு, எங்க பாரம் இருக்கு? ஆனா நெகேமியா தேவசத்துல பாரப்பட எப்படி பாரப்படுகிறாரு? நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். எங்கள் தகப்பன் செய்த, நானும் என் தகப்பன் வீட்டாரும் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பாவம் செய்ததனால எங்கள் தகப்பன் அலங்கத்தை இடித்து போட்டீர். இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறது காரணம் என்னுடைய பாவம் தான் ஒத்துக்க முடியும், என் வாழ்க்கை கட்டப்படாம இருக்க காரணம் என்னுடைய பாவம் தான் எத்தனை பேரால ஒத்துக்க முடியும்? கர்த்தர் கொடுக்கல. யார் கொடுக்கல? கர்த்தர் கொடுக்கல. பழி யாரு மேல? கர்த்தர் மேல. எப்பயும் எல்லாரும் சொல்ற ஒரு உதாரணத்தை நானும் சொல்ல விரும்புறேன். முள்ளு என்னைய குத்துச்சா இல்ல நான் போய் முள்ள குத்துனேனா? நடந்து போறோம், பாதையில முள்ளு கிடக்கு, மிதிச்சாச்சு, என்ன சொல்லுவோம்? முள்ளு குத்திருச்சு. டாக்டர்கிட்ட போயிட்டு முள்ளு குத்திருச்சு, அம்மா அப்பாட்ட போயிட்டு முள்ளு குத்திருச்சு. முள்ளு என்னைய குத்துச்சா நான் முள்ள குத்துனேனா? ஏன் மேம்போக்கான பார்வை நான் போய் முள்ளு மேல காலை வச்சுட்டேன். அது காஞ்சி காத்துல உடஞ்சி பறந்து பாதையில கிடக்குது. அதை கவனிக்காம பெராக் பார்த்துட்டு செல்போன் நோண்டிட்டு காதல போன வச்சுட்டு பெராக் பார்த்து நான் போய் முள்ள காலை வச்சுட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? முள்ளு என்னையே குத்திருச்சு. நாய் கடிச்சா அது வேற, அது உயிருள்ள ஜீவன். முள்ளு நம்ம சொல்ற வார்த்தை முள்ளு என்னைய குத்திருச்சு. அப்ப தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நாம, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு வாழ கிருபை தாங்க, எனக்கு தயவு தாங்கன்னு சொல்லி கேட்கிறது இல்ல. தேவன் என்னை ஆசீர்வதிக்கல, தேவன் என் ஜெபத்தை கேட்கல. வேதம் சொல்லுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா அப்படிப்பட்ட பிரியமுள்ள இருதயம் உடையவரை நோக்கி நம்ம சொல்லுகிற வார்த்தை, அவரு என் ஜெபத்தை கேட்க மாட்டீரா ஆண்டவரே? அவர் பாப்பார், அவன் ஜெபத்தை கேட்டாட்டாலும் என்னத்த நான் சொல்றது? எப்ப பாரு ஒரே மாதிரி உட்காந்து சோத்திரம் போட்டு ஓடி, நீ உன் ஜெபத்துல ஒரு பாரத்தை என்னால பார்க்க முடியல. அது கட்டப்படணுன்ற விருப்பத்துல நீ ஜெபம் பண்ற மாதிரி தரல. ஜெபம் ஒண்ணுமேன்ற விருப்பத்துல ஜெபம் பண்றியே தவிர கட்டப்படுகிற விருப்பத்துல என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. ஆனா இங்க நெகேமியா கட்டப்படுகிற விருப்பத்துல ஜெபம் பண்றாரு, உபவாசிக்கிறார். எல்லாரையும் போல உபவாசிக்கல, எல்லார போல அழுகல, எல்லார போல மன்றாடல. அவருடைய மன்றாட்டு, அவருடைய ஜெபம், அவருடைய காரணம் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நாங்கள் பாவம் செய்தோம், பாவங்களை அறிக்கையிட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை நம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவத்தை, ஆண்டவரே இன்றைக்கு நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியுங்க, இனி இந்த பாவத்தை நான் செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்தை இனி செய்யாதபடிக்கு உதவி செய்யுங்க. ஒருவருக்கு விரோதமா நான் பேசியிருந்தா இனி அவருக்கு விரோதமா பேசாதபடி எனக்கு உதவி செய்யுங்க, தீமை செய்திருந்தா தீமை செய்யாதபடிக்கு உதவி செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்துல என் பாவத்தை நான் அறிக்கையிடக்கூடியவனாக இருக்கணும். நாங்கள் பாவம் செய்தோம், நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம். குடும்பத்தின் பாவங்களுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கு நாம் ஆசீர்வாதங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோமோ, தேவன் நன்மை பெறுவதற்கு எப்படி ஜெபிக்கிறோமோ, வாக்குத்தத்தம் பிறப்பதற்கு எப்படி ஜெபிக்கிறோமோ, அதே போல பாவத்தையும் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விரும்புறவங்க பாவ அறிக்கை செய்தாக வேண்டும். ஒரு கட்டப்பட விரும்புறவங்க கட்டப்படுவதற்கு என்ன தடை என்பதை கண்டறிஞ்சு அந்த தடையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே இதனாலதான் தடை, அதுவும் என்னாலதான் அந்த தடை, மன்னிங்க. கிராமம் ரட்சிக்கப்படணுமா, கிராமத்தின் பாவத்தை சொல்லி ஜெபிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும், அவன் பாவத்தை சொல்லி ஜெபிக்கணும். மொட்டை கட்டையா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவன் குடிகாரனா இருக்கிறான், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இல்ல, அவன் பிரச்சனை என்ன, அவன் போராட்டம் என்ன, ஏன் அவன் குடும்பம் இன்ன வரைக்கும் கட்டப்படாம இருக்கு? அவன் பாவத்தை என்னைக்கும் ஒத்துக்க போறது கிடையாது. அவன் பாவத்தை என்னைக்கும்
ஒத்துக்க போறதில்லை. அப்ப ஜெபிக்கிற நான் தான் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். இங்க நெகேமியா இவன் பாவம் செய்ததால பாவ மன்னிப்பு கேட்கல. இவன் தகப்பன் வீட்டார், அதாவது இவனுடைய தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு இவர் உட்காந்து என்ன பண்றாரு? மன்னிப்பு கேட்கிறார். அதனாலதான் சொன்னேன், நெகேமியா மூன்றாம் தலைமுறை தன் தாத்தாவுடைய பாவத்தை உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்க தாத்தா செஞ்ச பாவத்துக்கு மன்னிங்க, எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு மன்னிங்க ஆண்டவரே. அலங்கம் கட்டப்படணுமே, அலங்கம் கட்டப்படணுமே, அலங்கம் கட்டப்படுமேன்னு பாவத்தை சொல்லி ஜெபிக்கிறார். எப்ப நம்மளால ஜெபிக்க முடியும்னாக்க, எப்பொழுது அந்த உணர்வை என் உணர்வோடு நான் இணைக்கிறேனோ அதுக்கு பேர் தான் பாரம். அதற்கு பேர் தான் பாரம். நெகேமியா எங்க இருக்காரு? அரண்மனையில சொகுசா இருக்காரு. நல்ல பஞ்சுமெத்த, நல்ல அரசாங்க உத்தியோகம், நல்ல பாதுகாப்பு. அவருடையதான படுக்கை அறைய பாதுகாக்க 2 காவல் என்ன பண்ணுவான்? கதவுக்கு வெளியில நிற்பான். அல்லது அவன் வீட்டின் நிலக்கதவுக்கு வெளியில 2 காவலன் வலது பக்கம் நிற்பான். அவன் வீட்டுக்கு வெளியில 2 காவலன் வலது பக்கம் நிற்பான். இவனுக்கு எங்கேயுமே ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை தேவன் கொடுக்கல, நல்ல சௌகரியமான சூழ்நிலையை கொடுத்தாரு. ஆனால் இவன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏன் அழுகிறானா? என் ஜனங்கள் மடிந்து போகிறார்களே, என் சகோதரன் மடிந்து போகிறானே, என் சகோதரி மடிந்து போகிறாளே, என் தாத்தா என் தகப்பன் இப்படி மடிந்து போகிறாள்னு சொல்லி செக்யூர்டான வாழ்க்கையில இருக்கிற இவன் உட்கார்ந்து அழுகிறான் அவங்களுக்காக. ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் அம்மாவுக்காக கர்த்தரை ரொம்ப ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு நல்ல நாள்லேயே என் கண்ணில் கண்ணீர் வராது. நல்ல நாளே என் கண்ணில். ஒரு முறை ஒரு ஃபோன் வருது. ஒரு வாலிப பொண்ணு புருஷனை அறிவதற்கு முன்பாகவே கர்ப்பம் தரித்துட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வருது. அதை டாக்டர்கிட்ட போயிட்டு களைச்சிட்டான்னு அடுத்த ஒரு காரியமும் வருது. குடும்பமாக சேர்ந்து களைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. நான் அப்படியா, திருந்த மாட்டாங்க, நான் ஃபோனை வச்சிட்டேன். நான் சொல்கிறேன் இந்த மாதிரி, இந்த குடும்பம் திருந்தாது போலப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே உக்காந்து வருது கண்ணீர். சட 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 அப்படியே பார்த்தேன். ஐயையோ தெரியாமல் சொல்லிட்டோம் போல இருக்கே. எந்த காரியமாக இருந்தாலும் நிறைய காரியங்களில் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா திரும்ப சமாதானப்படுத்தணும். உட்காந்து ரொம்ப நேரமாக ஆகும். சொல்லிட்டு நான் ஏஞ்சி போய் அங்கே உட்காந்து கண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்க. உட்காந்து ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரேன்னு எனக்கா மண்டையை சொஞ்சிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் வழக்கம் போல். இப்போ நான் இந்த பிரசங்கத்தை யோசிக்கிறப்ப நான் அவங்கள தான் யோசித்தேன். அந்த அம்மா கழுகிற மாதிரி நமக்கு அழுக தெரிய மாட்டேங்குது. அழுகிறத விட்டு தள்ளுவோம், பாரப்பட தெரிய மாட்டேங்குது. இப்போவும் சிலருடைய தவறை நினைச்சான கோபம் தான் வரும், ஆனால் அவங்களுக்கு பாரம் வரும். எனக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் அதுதான். எனக்கு கோபம் வரும், அவங்களுக்கு பாரம் வரும். நேற்று கூட ஒரு சகோதரனை பார்த்து அவர் வரதுக்குள்ளே ஓடிடுங்க, வந்தாருன்னு விட மாட்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சபைக்கு வர சகோதரர்களை பார்த்து இங்கே சர்ச்சுக்கு வரல, பார்த்தாருன்னா விடமாட்டாரு, சீக்கிரம் போயிருங்க, தப்பிச்சிருங்க வரதுக்குள்ளன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை என்கிட்டையும் சொல்கிறாங்க. இதே நான் பார்த்தேன். இப்படித்தான் இருக்கணுமா? இப்படி எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுரு, அவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். திட்டுனா பாஸ்டாமா நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு அவங்க பாட்டு என்னை இப்பயும் நினப்பில் என்ன பண்ணு சுற்றி தெரியட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஜோக்குக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ எப்பயும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்? பாரம் நிறைந்த இருதயமாக மாறணும். ஏன் பாரம் நிறைந்த இருதயமாக மாறணும்னா, நம்ம வெறுமன அவங்களுக்கு பரிதாபப்படுறதுனால அவங்க குடும்பம் கட்டப்பட போகிறது கிடையாது. வெறுமன பரிதாபம், வெறுமன உச்சி கொட்டுறது, வெறுமன ஆதங்கப்படுறது, வெறுமன அந்த வார்த்தை எல்லாமே ஒரு குடும்பத்தை கட்டப்போவது கிடையாது. எது ஒரு குடும்பத்தை கட்டும், எது ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பை உண்டாக்கும், எது ஒரு சபைக்கு வளர்ச்சியை உண்டாக்கும், எது ஒரு தனிப்பட்ட நபருடையதான வாழ்க்கையில உயர்வு உண்டாகும்னா அந்த நபருக்காக, அந்த சபைக்காக, அந்த பட்டணத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக, அது என் குடும்பம், என் சகோதரன், என் குடும்பம், என் சபை என்ற சொல்லி எண்ணம் வரும் பொழுதுதான் பாரம் உண்டாகும். நான் ஃபர்ஸ்ட் நெகேமியாவை சொல்லிட்டேன். நெகேமியா எப்படி இருக்கிறாரு? ரொம்ப சேஃபா வாழ்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே,
எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால ஏன் ஜெபிக்க முடிய மாட்டேங்குது? நம்மளால ஏன் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள வாழ்க்கையை வாழ முடிய மாட்டேங்குது? ஏன் நம்மளால வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடிய மாட்டேங்குது? ஏன் கிறிஸ்து இயேசுவை நோக்கி நம்மளால போக முடிய மாட்டேங்குது? நமக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்துல நம்மளால ஏன் ஓட முடிய மாட்டேங்குதுன்னா, நம்முடைய பாவத்தை நாம் ஒற்றுக்கொண்டு விட்டு விடுகிறது கிடையாது. மன்னிச்சிருங்க, அறிக்கையிடுறது கிடையாது. அறிக்கையிடும் பொழுதுதான் என் வாழ்க்கை கட்டப்பட ஆரம்பிக்குது. அறிக்கையிடும் பொழுதுதான் என் வாழ்க்கை கட்டப்பட ஆரம்பிக்குது. தனிநபர் அறிக்கை வேணும், ஒரு குடும்பத்துக்காக அறிக்கையிடணும். இப்போ என் குடும்பம் இருக்கு அப்படின்னா, என் அப்பாவுக்காக, என் அம்மாவுக்காக, என் சகோதரன், 2 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அவங்க ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நான் உட்காந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏன்? என் சகோதரன் பரலோகம் வருவதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் சகோதரன், என்னுடைய இன்னொரு சகோதரன், என் அப்பா, என் அம்மா, அவர்கள் பரலோகம் வருவதை நான் பார்க்கணுமே. நான் மட்டும் பரலோகம் போய் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவர்களும் பரலோகம் வரணும். அவங்களுடைய பாவங்கள், அவங்க இருதயம் தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி கடினமா இருக்கே, அந்த கடின இருதயத்துக்காக நான் மன்னிங்க ஆண்டவரே. அந்த கடின இருதயம் உடைக்கப்படுவதாக. எப்படி ஜெபிக்கணும்? அந்த இருதயம் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாம இருக்குன்னா, அந்த இருதயம் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமேனு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதற்காக மன்னிங்கப்பா. இந்த ஜெபத்தை தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவார். தேவ சமூகத்தை திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40, 41, 42 பார்க்கலாமா? அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணி தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி, அவர்கள் எதிர்த்து நடந்து அவர்கள் சத்துருவின் தேசத்திலே கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும். வேதம் அழகா சொல்லுகிறது, எனக்கு ஒரு தடை உண்டாயிருக்குன்னா, நான் கட்டப்படாமல் இருக்கிறேன் என்றால், என்னுடையதான வருமானம் பெருகம் அடையாம இருக்குன்னு சொன்னா, நான் என்ன செய்யணுமா? குத்தம் சொல்லக்கூடாதான். ஏன் ஆண்டவர் எனக்கு வேலை கிடைக்கல? ஏன் ஆண்டவர் எனக்கு சுகம் கிடைக்கல? ஏன் ஆண்டவர் எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கல? ஏன் ஆண்டவர் எனக்கு மன உளைச்சலா இருக்கு? ஏன் ஆண்டவர்? யாரை கேள்வி கேட்க கூடாதான். கர்த்தரை கேட்காம அது நான் செய்த பாவத்தின் தண்டனை என்று ஒத்துக்கொள்ளணுமா? எனக்கு கிடைச்ச எல்லாமே என்னுடைய பாவத்து நிமித்தம் வந்ததே தவிர தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொண்டால், அவர் யாக்கோபோடு, ஈசாக்கோடு, ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை எனக்காக நினைத்து என் தேசத்தையும் என்ன பண்ணுவாராம்? நினைப்பாராம். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் தன் கோபத்தை காண்பிக்கும் பொழுது மோசே போய் நிற்பார். என் பெயரை கிறுக்கி போடுங்க, இவர்கள் ஜீவனை விட்டுருங்கன்னு. ஆனா தேவன் சொல்லுவார், மோசே நீ உன் உன் பிள்ளைங்க ஒதுங்கிரு, உனக்கு அந்த தேசத்தை என்ன பண்றேன்? கொடுக்குறேன். ஆனா இங்க இருக்கிற 6 லட்சம் புருஷர்ல ஒருத்தையும் கூட என்ன பண்ண மாட்டான், எங்க வந்து சேர மாட்டான், கானானுக்கு வர மாட்டான்னு சொல்றப்ப நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பங்கு குறைஞ்சது செத்து ஒளியட்டும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே யூ டேக் கேர், ஐ எம் டாட்டா, நான் பாட்டுக்கு கிளம்பி இருந்திருப்பேன் நானா இருந்தா. ஆனா மோசே என்னைய போல கிடையாது. அவர் இருதயம் பாரம் நிறைந்தது. ஒருவன் துக்கப்படும் பொழுது அவர் துக்கப்படுவார்.
ஒருவன் அழும்போது அவர் அழுகுவார், ஒருவன் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுவார். ஒருவன் பாவம் செய்யும் போது பாவம் செய்ய மாட்டார். அவன் பாவத்துக்காக தேவ சமூகத்துல மன்றாடிக்கிட்டு இருப்பார் உட்காந்து. தேவ கோபம் வந்துடக்கூடாது, தேவ கோபம் வந்துடக்கூடாது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் கையை காலை உடைச்சாலாதான் அந்த மனுஷனுக்கு புத்தி வருவான்னு பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கையை காலை. லேலூயா, லேலூயா. ஆனா மோசே பண்ற ஜெபம், கையை காலை உடைக்காதீங்க, ஏன் கையை காலை உடைங்க. நம்ம பண்ற ஜெபத்துக்கு மோசே பண்ற, அதனாலதான் நான் என்னைய சொன்னேன், நான் அப்படித்தான், நான் அப்படிப்பட்ட ஆள் தான். ஏதாவதுன்னா நேரா வானத்தை பார்த்து, ஆண்டவரே எதையாவது செஞ்சு விட்டுருங்க, அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போன்றுவேன் நான். ஆனா மோசே, எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, அவன் பாவத்துக்கு அவனை மன்னிங்கன்னு மன்றாடுறார். இந்த ஒரே ஒரு மன்றாடுகிற மனுஷன் இருக்கிறதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல கொஞ்சம் போனாலும் 3ல் 1 பங்கு போனாலும் 2 பங்கு எங்க வந்து சேர்ந்தாங்க, வாக்கு தத்தல சுதந்திரிச்சாங்க. இன்றைக்கு நான் ஜெபிக்கணும், கரடுமுரடான ஜெபம் இல்ல, பாவ அறிக்கையின் ஜெபம், நடுநிலையா ஜெபிக்கணும். நம்ம மற்றவங்கள பார்த்து இப்போ இதே சொல்ற ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு புடையில அடிக்கிறத விட நான் போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான்ப்பா, அவங்க ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா, அவங்க இது பண்ண மாட்டுறாங்க, அவங்க அது பண்ண மாட்டுறாங்க, ஆண்டவரே அவங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட நன்மைக்கு நான் திரும்புறதுக்காக உதவி செய்யுங்கப்பா, அவங்க அக்கிரமத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, அவங்க மேலே கோபம் கொள்ளாதீங்க, அவங்களுக்கு நன்மையை தடை பண்ணாதிருங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணாதிருங்க, அவங்க குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு தடை பண்ணாதிருங்க. நான் என்ன பண்ணணும், பாரப்படணும். நெகேமியா அதை தான் பாரப்பட்டார். நாங்கள் செய்த பாவத்துக்கு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் செய்த பாவத்துக்கு என்னை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. அலங்கம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, மீண்டும் பாதுகாப்பு உண்டாகணும் ஆண்டவரே. அவமானம் வேண்டாம் ஆண்டவரே, நிந்தை வேண்டாம் ஆண்டவரே. ஏன் அவமானமும் மகா நிந்தனையும் வேதனையும் உண்டாகிறதுன்னு சொன்னா, இவர்கள் ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் எங்க போயிருக்க மாட்டாங்க, பாபிலோனுக்கு போயிருக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கலப்பு வாழ்க்கை வாழாம இருந்திருந்தா கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு அடைஞ்சிருப்பாங்க. ஆனா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இடிக்கப்பட்ட அலங்கத்துக்குள்ள பாதுகாப்பற்ற வாழ்க்கையில இருக்கிறான். ஆனா பாதுகாப்பா இருக்கிறவன் சொல்ற வார்த்தை என்ன, அவன் பண்ணதுக்கு அவனுக்கு அது தேவைதான், சொல்லல மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. என்றைக்கும் ஒரு குடும்பத்தையோ ஒரு சபையவோ ஒரு தனிநபரையோ பார்த்து அவனுக்கு தேவைதான், கேட்டுச்சா அந்த நாய் நான் சொன்னதை வாங்கட்டும், கொலைக்காதானே நாய் கேட்கல, கல்லடி வாங்கி தான் கொலைக்காத நிறுத்துவேனா, கல்லடி வாங்கட்டும், நான் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லாதபடிக்கு பாரப்படணும். இது போல வேதாகமத்துல எத்தனையோ தேவ மனிதர்கள் பாரப்பட்டு இருக்கிறாங்க. சில நான் சுட்டி காட்ட விரும்புறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் பார்க்கிறப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சவுல் பாரப்படுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாமுவேல் பாரப்படுவார். அந்த வார்த்தையை திருப்புங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 9. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 9. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். சாமுவேல் வந்து எப்படி நியாயம் விசாரிக்கிறாரு, தேவ சமூகத்துக்கு வா, உபவாசத்துல உட்காரு, பாவத்தை அறிக்கையிடு, வா நானும் உட்கார்றேன். இன்றைக்கு பாஸ்டர் சொல்றதான பாவ அறிக்கையை மட்டும்தான் நம்ம ஸ்தோத்திரம் போறோமே தவிர நம்ம பாவ அறிக்கை என்ன பண்றது இல்ல, வாயை திறக்கிறது இல்ல. பைபிள்ல இருந்து பாஸ்டர் 4-5 வார்த்தை எடுத்துட்டு வந்து அவரே ஜப விண்ணப்பத்துல சோத்திரம் போட்டுக்கிட்டே இருப்பாரு, அவர் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அறிக்கை பண்ணிட்டே இருப்பாரு, நம்ம பாட்டுக்கு சோத்திரம் போட்டு பின்னாடியே போயிடும். இல்ல நான் வசனத்தை அறிக்கை பண்றேன்னா நாம் என்ன பண்ணணும்,
என் என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துடணும். வசனத்துல வருது, இப்ப மிஸ்பாவில உட்காந்து உபவாசம் போட்டு சாமுவேல் சொல்றாரு, உட்காரு உபவாசம் போடு அப்படிங்கிறப்ப ஜனங்கள் சொல்றாங்க, அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். நம் வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்கம் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாசத்துக்கு ஒரு முறையோ வீட்டுல உக்காந்து, தனியா உக்காந்து, சபையில உக்காந்து நம் சொந்த பாவங்களுக்காக நாம் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணணும். நம் குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்களுக்கு, அந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன, ஆணிவேர் என்ன, அது பாவமா தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த பாவம் விலகணும்னு ஜெபம் பண்ணணும். அந்த பாவம் விலகிருச்சுன்னா குடும்பம் கட்டப்பட ஆரம்பிச்சிடும். பாவம் விலகிருச்சுன்னா குடும்பம் கட்டப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு தகப்பன் வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கிற, இயேசுவே, என் மகன் அடிக்கடி தீயிலையும் தண்ணீரை உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கிறான், அவனை நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாரு. இயேசு நேரா அந்த வாலிபன்ட்ட போனாரு. அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சான்? லேகியோனா 2000 பிசாசு. 2000 பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ஒரு பிசாசு பிடிச்சாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிச்சி நிப்பாட்ட முடிய மாட்டேங்குது. 2000 பிசாசு ஒரு உடம்புக்குள்ள பூந்துருக்கு. தண்ணீர்ல விழுகிறது, தீயில விழுகிறது, தண்ணீர்ல விழுகிறது, தீயில விழுகிறது. இயேசு கிறிஸ்து பார்த்து, அவனுக்குள் இருக்கிற பாவம் என்ன, அவனுக்குள் பிசாசு இருக்கு. ஒருவன் சும்மா லூசு மாதிரி நெருப்புலையும் தண்ணியில என்ன பண்ண மாட்டான். அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கேன், என் பிள்ளை லூஸ் ஆயிட்டான், அவன் புத்தி தெளிய ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு கேட்க. ஆனா இயேசு அவனுக்குள்ள அவன் புத்தி நல்லா தான் இருக்கு, அவனுக்குள்ள பிசாசு என்ன பண்ணுது, உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேக நேரத்துல, ஆண்டவரே என் புருஷன் குடிக்காம வீட்டுக்கு வரணும் ஜெபம் பண்றேன் தவிர, அவனுக்கு இருக்கிற குடியின் ஆவி வெளியில போகட்டும் என்ன பண்றது இல்ல. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஏன்னா பிசாசு பிடிச்சவன் மட்டும் தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். பிசாசு பிடிக்காத எவனும் என்ன பண்ண மாட்டான், குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. குடியின் ஆவி ஒரு பிசாசு. குடிக்க வச்சு குடும்பத்தை கெடுக்கணுங்கிறது பிசாசுடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்கு நம்ம சொல்றோம், ஐயோ ஸ்தோத்திரம், எங்க கணவனார் குடிக்காம வீட்டுக்கு வரணும் ஆண்டவரேன்னு உட்கார்ந்து அந்த அம்மா அந்த கதவு தட்டுற வரைக்கும் அந்நிய பாசையில ஜெபம் பண்ணிருக்கு. அவர் நல்லா ஃபுல் லோட்ல நிற்பார். ஏய் என்ன இப்பவே ஸ்தோத்திரம் போட ஆரம்பிச்சிட்டா மணி 9 தான் ஆகுதுன்னு அங்க தட்டிட்டு இருப்பார். நம்பால் லோடு ஏறக்கூடாதுன்னு இல்லை, அந்த எண்ணமே வரக்கூடாது. ஏன் அந்த எண்ணத்தை கொண்டு வர்றது உள்ளுக்குள்ள உட்காந்துருக்க ஒரு பிசாசு. அது 2000 3000 1000 1 2 பிசாசு விரட்டணும். இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டு வரவங்களுக்கு பிசாசு தான் ஓட்டணும். 2 பேரம் எடுத்து இருக்கணும். இதுக்கப்புறம் குடிக்க போவியா, சின்ன பிள்ளை எப்படி உட்காந்து ஆத்துக்கு குளிக்க போவியான்ற மாதிரி ஒயின் ஷாப்பை பார்த்து குடிக்க போவியான்னு கேட்டு 2 இழுப்பு 2 உழுக்குனா என்ன ஆயிரும், எல்லாம் சரியா போயிடும். கர்த்தர் நல்லவர். அப்ப உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஆவி, உள்ளுக்குள் இருக்கிற அந்த பிசாசு அந்த காரியத்தை என்ன பண்ணுது செய். அப்ப இயேசு கிறிஸ்து பார்க்கிற, எப்ப இவன் புத்தி நல்லா தான் இருக்கு, இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் அவனை தண்ணியிலையும் தீயிலையும் போட்டு விரட்டி எடுக்குது. இயேசுவின் நாமத்துல பிசாசு வெளியே போ. அது நேரம் எங்க போய் வச்சான், பன்னிகள் கூட்டத்துக்குள்ள பூந்து கடலுக்குள்ள விழுந்துருச்சான், விழுந்து செத்து போச்சான். அப்ப மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவனை அடிச்சு போடாதீங்க, அவன் புத்தி சரியில்லாம என்ன பண்றான், பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் இருதய கடினமா இருக்கு, அவன் பிடரிய கடினப்படுத்துற கூட்டத்துல இருக்கிறான். அவன் பிடரி கடினமாகாதபடி கூட ரட்சிங்கப்பா. அப்படியே அவர் ஜெபம் பண்றாரு. யாரு? சாமுவேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. எப்ப பிடரிய கடினப்படுத்தாத, புத்தியை மழுங்கடிக்காத, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ அப்படின்னு. அதே ஜெபத்தை நாளாகமம் புஸ்தகத்துல குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க, நேரம் போயிட்டு இருக்கு. நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், சங்கீதம் 106:6, சங்கீதம் 106:6, யாக்கோபு 5:16, யோவான் 1 யோவான் 1:9. இதெல்லாம் பார்க்கிறப்ப மற்றவர்கள் பாவத்தையும் நாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், பாவ அறிக்கையின் ஜெபம். அதே 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 17 முதல் 25 வசனத்தை தாவீது பாவத்துக்காக தேவ சமூகத்தில் மன்றாடிக்கிட்டு இருப்பார். பாவத்துக்காக தேவ சமூகத்தில் தாவீது மன்றாடுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே எஸ்ராவின் புஸ்தகம்
9ஆம் அதிகாரம் 5 முதல் 10 திருப்பிக்கோங்க, அப்படியே அடுத்த 2 பக்கம் திருப்பி. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனத்துல பார்க்குறப்ப அங்க எஸ்ரா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவார். இந்த ஜெபம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. அதனால தான் இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். இதை நம்ம வாசிக்கணும். வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்துல நேற்று வாசிச்ச வசனம் தான், நேற்று வாசிச்ச வசனம் தான் 1வது வசனம். இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் இடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாப்பியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகவில்லை. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? பாவம் நிறைந்த, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கலப்பு திருமணம், கலப்பு திருமணம். இன்றைக்கு நம் தேசத்துல அந்த திருமணம் இருக்கா இல்லையா? கலப்பு திருமணம்னா ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றது இல்லை. இவன் என்ன சொல்றது, அந்த திருமணத்தோட வழிமுறையவே இன்னைக்கு என்ன பண்றாங்க? பொண்ணை கல்யாணம் பண்ணுது, பையனை கல்யாணம் பண்றான். பொண்ணை கல்யாணம் பண்ணுது. திருமணம் என்பது சந்ததி உருவாகிறதுக்கு, ஆசைகள் தீர்த்து கொள்ளப்படுவதற்கு அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசைகளை தீர்த்து கொள்ளப்படுவதற்கே கல்யாணம் பண்ணாங்க. பரிசுத்தமான சந்ததி உருவாக்கப்படணும் அவங்க என்ன பண்ணல. இன்னைக்கு அநேக திருமணங்கள் எப்படிப்பட்ட திருமணங்களா தான் இருக்கு. ஏன் தேவன் ஒருவனை அல்ல இருவனை உண்டாக பரிசுத்தமான சந்ததி உருவாகுவதற்கு தானே. இன்றைக்கு பரிசுத்தமான சந்ததி உருவாக வேண்டும் என்று திருமணம் செய்யவில்லை. அவன் சொந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட கலப்புள்ள திருமணங்களுக்காக, அப்படிப்பட்ட கலப்புள்ள திருமணம் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்ததான ஒவ்வொருவருக்காக எஸ்ரா உட்கார்ந்து உபவாசத்தை அழுதுகிட்டு இருக்கிறார். எஸ்ரா உட்கார்ந்து உபவாசம் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் அழுகிறோமா? ரீல்ஸ்ல அப்படிப்பட்ட ஜோடி வந்தா பார்த்து சிரிக்கிறோம். ரீல்ஸ்ல அந்த குடும்பம் தான், இங்க பாரு அப்படியே பையன் மாதிரியா இருக்கான் பாரு இந்த புள்ள, வெக்கமா இருக்கான சபைக்கு, ரசிக்கிறோம் உட்காந்து தேடி தேடி பாரு எவ்வளவு அழகா ஸ்டோரி போடுதுங்க, அப்படியே பையன் மாதிரியா இருக்கான். அப்படியே இன்னைக்கு பாதி பைத்தியக்கார பயலுக பொம்பளை வேஷம் போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லி தொலைறன்னு தெரியல. அசல் பொட்ட புள்ள மாதிரியே இருப்பாங்க. எந்த கெட்டப்பு போடாலும் உனக்கு செட் ஆகும். நீ கிறிஸ்தவன், சபைக்கு போறவன், எதுக்கு இந்த அசிங்கமான வாழ்க்கை நமக்கு? இதுக்காகலாம் சபை என்ன பண்ணணும்? பாரப்படணும். பொதுவா ரீல்ஸை பார்த்துட்டு ஆண்டவரே அது இல்லை. இன்னைக்கு ரீல்ஸ்லேயே இன்னைக்கு நிறைய பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க உட்காந்து. வேண்டாம், நான் அதெல்லாம் பேசினேன், என் பிரசங்கம் முடியாது. வழக்கம் போல கண்டினியூ துண்டு பிரசங்கம் என்ன பண்ணி விழுந்துரும். கர்த்தர் நல்லவர். அதனால் ஆண் பெண்ணாக மாறுவதும் பெண் ஆணாக மாறுவதும் இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்த ஜென்ரேஷனுடையதான ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஆயிடுச்சு. பையனுக்கெல்லாம் புடவை கட்டி பார்க்கணும் ஆசை வந்து தொலையுது. பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பையன் மாதிரி நடந்து தெரியணும்னு ஆசை வருது. அதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட கலப்புள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரம் வேண்டாம்ப்பா, இப்படிப்பட்ட ஒரு சந்ததி என் தேசத்தில் உருவாகக்கூடாது ஆண்டவர், இப்படிப்பட்ட தலைமுறை என் சபையில் உருவாகக்கூடாது ஆண்டவர். பொம்பளை பிள்ளையாகவே இருக்கணும், ஆம்பளை பையனாகவே இருக்கணும், ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும், பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பையனை தான் கல்யாணம் பண்ணணும். இதை சொல்லியே ஜெபம் பண்ணணும். விட்டா மாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கலப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக எஸ்ரா உட்காந்து ஜெபம் பண்றாரு, மன்றாடுறாரு உட்காந்து. இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே இவங்க, ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்படி நம்ம உட்காந்து தேவ சமுத்திரம் என்ன பண்ணணும்? நம் சபைகளுக்காக, நம் தேசங்களுக்காக. இப்படிப்பட்ட அருவருப்புகள் இருக்கிற வரைக்கும் தேசம் கட்டப்படாது. இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்கள் இருக்கிற வரைக்கும் தேசம் கட்டப்படாது. இந்த ஜெபத்தை பண்ண உடனே 10ஆம் அதிகாரம் எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கினியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்துக்கும் அந்நிய ஸ்திரீகளோடு சேர்ந்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நான் ஜெபிக்கும் போதுதான் அவனுக்கு உணர்வே உண்டாகுது.
எஸ்ரா ஜெபிக்கும் போது தான், அதனால தான் எஸ்ரா வேத பாரகன். நான் பைபிளை படிக்கணும், பைபிளை படித்தாதான் இப்படிப்பட்ட பாரம் உண்டாகும். வசனத்தை படிச்ச எஸ்ராவுக்கு என்ன பாரம் உண்டாது? என் ஜனம் கலப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி எஸ்ரா உபவாசம் பண்ணி அழுகிறார், பாரப்பட்டு அழுகிறார், பாவ அறிக்கை பண்ணுகிறார். ஐயோ என் ஜனங்கள் இப்படி பண்றாங்களே, அவரு சட்டையை கிழிச்சுக்கிட்டு தேவசம் உட்காந்து அழுகிறாரு. அந்த சத்தத்தை கேட்டவன் உணர்வடைஞ்சு சொல்றான், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம். இந்த பாவத்தை விட்டு நாங்கள் என்ன பண்ணணும்? வெளியில வரணும் அப்படின்னு யாரு ஜெபம் பண்றா? ஒருத்தன் பாரப்படும் பொழுது அந்த பாரத்தை கேட்டு மற்றவன் தன்னை போல என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். அதனால நம் குடும்பத்துக்காக நம்ம குடும்பம் இடிக்கப்பட்டு கிடக்குதா, அது எதுல வேணா இடிஞ்சு போய் கிடக்கட்டும், சபிக்க மட்டும் செய்யக்கூடாது. நம்மை தேவன் சபிக்கும்படி அழைக்கலை, நம்மை தேவன் சபிக்கும்படி அழைக்கலை. நம்மளை தேவன் எதுக்கு அழைத்திருக்கிறாரு? ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறாரு, ஜெபிக்கும்படி அழைத்திருக்கிறாரு, மன்றாடும்படி அழைத்திருக்கிறாரு. என்னதான் சொத்தரும் லோத் ஆபிரகாமுக்கு விரோதமா தவறு செய்திருந்தாலும், பாவம் செய்திருந்தாலும், சோதம் குமாரால போய் உட்காந்து சந்தோஷமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும், அவனுக்கு ஒரு தீங்கு வரும் பொழுது பாரப்பட்டது யாரு? ஆபிரகாம். பாரப்பட்டதுனாலதான் லோத்து காப்பாற்றப்பட்டனே தவிர லோத்தை தேவன் காப்பாத்துன்ற எண்ணத்துல லோத்தை காப்பாற்றவே கிடையாது. ஒருவன் பாரப்படவில்லை என்றால், ஒருவன் பாவம் அறிக்கை செய்யவில்லை என்றால், ஒருவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கவில்லை என்றால், இன்னொருவன் காப்பாற்றப்படுவது கடினமாய் மாறுகிறது. அதனாலதான் புதிய ஏற்பாடு சொல்ல, ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஏன் ஜெபிக்கணும்? அவங்க காப்பாற்றப்படணும்னு சொல்லி. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனத்துல பார்க்கறப்ப இது மிகப்பெரிய பாரமான ஜெபம். 21 நாட்கள் தேவ சமூகத்துல தானியேல் உட்கார்றாரு. அவருக்காக அல்ல, தேசத்தின் பாவங்களுக்காக. பாவங்களை மன்னிங்க 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 மன்னிங்க. எங்க ஊர்ல எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு ஆண்டவரே, எத்தனை ஒயின் ஷாப் மூடுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, விக்கிரகங்கள் மூடுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, விக்கிரகத்தை பின்பற்றி போற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்க, அவங்க மூட நம்பிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க, பொதுவா சபிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நிச்சயமா தேவன் அதை என்ன பண்ணுவார்? மாற்றுவார். பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நெகேமியா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார், தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார், எஸ்ரா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார், மோசே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார், சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். இப்ப தானியேல் ஜெபம் பண்றாரு, பாபிலோன் தேசத்துல அடிமை தேசத்துல உட்காந்துக்கிட்டு இஸ்ரவேலுடைய பலகனை திறந்து கொண்டு ஜெபம் பண்றாரு. இந்த தேசத்தினுடையதான இந்த அக்கிரமங்கள் என்னைக்கு மாறும்? இந்த அடிமைத்தனம் என்னைக்கு மாறும்? இந்த அடிமைத்தனம் மாற என் ஜனங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. தானியேல் தேவனுக்காய் வாழ்ந்த மனுஷன், உண்மையா வாழ்ந்த மனுஷன். அவங்கிட்ட தவறு கிடையாது, அவங்கிட்ட தவறு கிடையாது. ஆனா அவன் நாங்கள் தவறு செய்தோம், நான் தவறு செய்தேன், நாங்கள் தவறு செய்தோம் என்று தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அழுது ஜெபிக்கிறாங்க, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்க. இப்ப பாவ அறிக்கையின் ஜெபம் நம்மை நிச்சயமாய் கட்டுகிறது. பாவ அறிக்கையின் ஜெபம் நம்மை நிச்சயமாய் பரிசுத்தத்துக்கு நேராக கட்டுகிறது. ஏன் பாவ அறிக்கை? கிறிஸ்துவை நோக்கி நம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது கிறிஸ்து நம் பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமது இரத்தத்தை கொண்டு நம்மை மன்னிக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பதிலாக பாவத்தின் மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற. நான் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக நான் பாரப்பட வேண்டும். அந்த பாரம் இருந்ததுனாலதான் பவுல் பட்டணங்கள் தோறும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. போய் பட்டணங்கள் தோறும் பவுல் பிரசங்கம் பண்றார். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, பாரம். ஜெபிக்கிறாரு, கர்த்தர் பாரப்படுத்துறாரு, போய் பிரசங்கம் பண்றாரு, அவங்களுடைய பாவங்களுக்காக ஜெபம் பண்றாரு, அவங்களுக்காக அறிக்கை பண்றாரு, அவங்கள ரட்சிப்புல நடத்துறாரு. அப்ப சாதாரண ஜெபத்தை விட பாவ அறிக்கையின் ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். நாங்க தேவ சபையில 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நடக்கும். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 12 மணி நேரம் உபவாச ஜெபம் நடக்கும். அப்ப ஊழியக்காரங்களுக்காகவே ஸ்பெசிபிக்கா 1 மணி நேரம் ஒதுக்கி பாவ அறிக்கை ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்காக, நாங்க செய்கிற பாவங்களுக்காக. என்ன பாவம் நாங்க செய்ய போறோம் சொல்லுங்க? சர்ச்சு பாஸ்டர் என்ன பாவம் செய்வாங்க? அவங்க என்ன பாவம் செய்ய சொல்லுங்க? அதுதான் கிடையாது. நீங்க நினைக்கிற பாவத்தை பாஸ்டர் செய்ய மாட்டாங்க. ஆனா பாஸ்டர் செய்யற காரியம் பாவமான்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க.
அதுதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஜெபம் ஓடும். 12 மணி நேரம் ஜெபத்துல சுமார் ஒரு 1.5 மணி நேரம் இந்த ஜெபம் நடக்கும். மன்னிங்க ஆண்டவரே, முறுமுறுத்ததுக்கு மன்னிங்க ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை பிரசங்கிக்காம வார்த்தையை மாத்தி பிரசங்கிச்சதுக்காக மன்னிங்க ஆண்டவரே, முகம் பார்த்து பிரசங்கம் பண்ணதுக்காக மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மன்னிப்பு ஓடும். பாவங்களை அறிக்கையிடணும். பாவங்களை சின்ன முறுமுறுப்பு, சின்ன பொய், ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக ஊழியக்காரனா இருந்தாலும் பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணணும், விசுவாசி இருந்தாலும் பாவ அறிக்கை பண்ணணும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட 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 தான் நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நமக்கு விடுதலை வேணும்னா, என் வாழ்க்கை கட்டப்படணும்னா, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, என் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவே உம்முடைய சிலுவையை சுமக்காமல் போனதுக்காக என்னை மன்னிங்க, உமது ரத்தத்துக்கு விரோதமாய் நான் பாவம் பண்ணதுக்காக மன்னிங்க. அதே பவுல் சொல்றாரு, நான் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது நான் சிலுவையிலே மீண்டும் கிறிஸ்துவ என்ன பண்றேன், அறைந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப அந்த அறைதலுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, அன்றைக்கு ரோமர்கள் உங்களை சிலுவையில வச்சப்ப இன்னைக்கு நான் உட்காந்து துக்கம் கொண்டாடிட்டு இருக்கேன். ஈஸ்டருக்கு முன்னாடி 40 நாள் உட்காந்து இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரு, இயேசு கிறிஸ்து நான் பாவம் செய்யறப்போலாம் அவர் மறுபடியும் சிலுவையில் அறையப்படுறாரு. அந்த பாவத்தை யார்கிட்ட கொண்டு போய் கழுவுறது? பவுல் தான் சொல்றார். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில பாவ அறிக்கை ஜெபம் மிக 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 முக்கியமானது. இந்த ஜெபத்துக்கு அப்புறமா தான் நெகேமியாவுக்கு தேவன் உத்தரவையே கொடுத்தார். நான் கட்டப்படுவதற்கான உத்தரவு எப்ப தெரியுமா கிடைக்குது? என் பாவத்துக்காக நான் ஜெபிக்கும் போது. ஏன்னா ஆலயம் கட்டப்படணும் கோரேசுடைய இருதயத்தை தேவன் ஏவினார். கோரேசுடைய இருதயத்தை தேவன் ஏவினபடியினால் கோரேஸ் ஆட்களை அனுப்பினாரு, ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ஆனா ஜனங்கள் பாவத்திலிருந்து என்ன பண்ணல, மனம் திரும்பல. அதனால எஸ்ரா ஃபர்ஸ்ட் போனாரு. இப்ப எஸ்ரா போயும் 70 வருஷமா ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தும் 70 ஆண்டு காலங்களாக அலங்கம் கட்டப்படல. இப்ப நெகேமியா கேட்கிற, 70 வருஷமே அலங்கம் கட்ட முடியல, ஏன் கட்ட முடியல? தேவன் மறு உத்தரவு கொடுக்கல. ஏன் மறு உத்தரவு கொடுக்கல? ஜனங்களின் பாவத்தை தேவன் இன்னும் பூரணமாய் மன்னிக்கும்படி அவர்கள் மனம் திரும்பல. அப்ப நான் பாவரிக்கை ஜெபம் செய்யறேன், பாவரிக்கை ஜெபம் நான் செய்யறேன்னு அவர் எழும்பி ஜோமன் ஆரம்பிச்சாரு. தேவன் காரியங்களை மாற்ற ஆரம்பிச்சார். இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 23:34 பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அது ஒரு பாவரிக்கை ஜெபம். பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஸ்தேவான் ஜெபம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7:66 தாங்கள் செய்கிற என்னதென்று அறியாதிருக்க இவர்களை மன்னிங்கப்பா. கல்லெடுத்து அடிக்கிறாங்க, மன்னிங்கப்பா. அடிச்சவன் மன்னிப்பு கேட்கல, அடி வாங்கினவன் மன்னிப்பு கேட்கிறான். சிலுவையில அரைஞ்சவங்க மன்னிப்பு கேட்கல, சிலுவையில் அறையப்பட்டவர் மன்னிப்பு கேட்கிறார். பவுல் ஜெபம் ரோமர் 10:31 குறிச்சு வச்சுக்காங்க. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2:1-2 குறிச்சு வச்சுக்காங்க. எல்லா மனிதர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நான் வேண்டிக் கொள்ளணும், நான் வேண்டிக் கொள்ளணும். என் பட்டணம் கட்டப்படணும், என் பட்டணம் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன்னா, என் சபை ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன்னா, கட்டப்படணும்னு நினைக்கிறேன்னா, என் குடும்பம் கட்டப்படணும்னு நினைக்கிறேன்னா, யாவிக்குரிய கட்டப்படணும்னு நினைக்கிறேன்னா, நான் இடிஞ்சு போறது காரணமான அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். நான் இடிஞ்சு போறது காரணமான அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்றப்பதான் 7வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அவர் அடுக்கிறாரு பாருங்க. அடுத்து அப்படியே வாசிச்சு நான் முடிக்கிறேன். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், வசனம் சொல்லுகிறது, நான் சிதற அடிப்பேன் என்றும், நீங்கள் இடத்தில் திரும்பினால் என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி
நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நான் பாவம் செஞ்சது உண்மைதான், அதனால சிதறடிக்கப்பட்டது உண்மைதான். சிதறடிக்கப்பட்ட நான் கேட்கிறேன், நான் மனம் திரும்பி வரேன், என்னை மீண்டும் உருவாக்குங்க. அவ்வளவுதான். அலங்கம் கட்டப்படுவதற்கான ஒரு ரகசியம் என்ன? 70 வருஷம் கழிச்சு அலங்கம் கட்டப்படுறதுக்கான ரகசியம் என்ன? சில குடும்பங்கள் எத்தனை வருஷமானாலும் சிலர் சொல்லியிருப்பாங்க, ஆகாது, மாறாது, முடியாது, நடக்காது. ஆனா தேவன் சொல்லுகிறது முடியும், நடக்கும், மாறும். எப்பொழுது? பாவ அறிக்கை செய்யும் பொழுது. பாவ அறிக்கை செய்வதால அலங்கம் கட்டப்படும்னா, பாவ அறிக்கை செய்யறதுனால என் குடும்பம் கட்டப்பட தேவன் உத்தரவு கொடுப்பாரா மாட்டாரா? பாவ அறிக்கை செய்து உட்கார்ந்து இருக்கிற நெகேமியா ராஜா கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சுன்னு விஷயத்த சொல்றாரு. பரலோகத்தின் தேவன் ராஜாவுக்கு அனுகிரகம் பாராட்டி எவன் பாரப்பட்டானோ அவனை கொண்டே அலங்கத்தை கட்டும்படியாக தேவன் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சாதாரண கற்சுவருங்க, ஒரு சாதாரண கல்லு வச்ச செவுரு, ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண். அதற்கு ஒரு பாவ அறிக்கை பண்ணும் பொழுது தேவன் அதை கட்டுவதற்கு உத்தரவு கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நம் குடும்பம் கட்டப்பட, நம் சபை கட்டப்பட, நம் சபை இன்னைக்கு எழுப்புதல் அடையாம இருக்கு, ஆத்ம பெருக்கம் இல்லாம இருக்குன்னா ஏன் பெருக்கம் இல்லாம இருக்கு? அந்த காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை பண்ண நிச்சயமாய் சபை பெருக தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். குடும்பம் கட்டப்பட தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். சில இடிந்து போன அலங்கங்கள், தீக்கரையாக்கப்பட்ட அலங்கங்கள், பிறரால் இடிக்கப்பட்ட அலங்கங்கள் மீண்டும் கட்டப்பட பரலோகத்தின் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். அவர் மறு உத்தரவு கொடுப்பதற்கு நான் என் பாவ அறிக்கையை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாவ அறிக்கையினால் உண்டாகிற நன்மை, பாவ அறிக்கையினால் உண்டாகிற நன்மை என்ன? கட்டப்படுகிறேன். அல்லேலூயா. கட்டப்படுகிறேன். நாம் ஜெபிக்கலாம் தேவ சமூகத்தில். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஒருவேளை இதுவரை சில காரியங்களை நான் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணாமல் இருந்திருந்தா, சில காரியங்களுக்கு நான் தேவ சமூகத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா, இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இரக்கம் உண்டாக்குங்க, தயவு உண்டாக்குங்க, இரக்கம் உண்டாக்குங்க, தயவு உண்டாக்குங்க. நாங்கள் நோக்கி கூப்பிடுவோம், நாங்கள் செய்த பாவங்களுக்காக, எங்கள் தகப்பன் செய்த பாவங்களுக்காக. தகப்பனே தயவா எங்களை மன்னியுங்க. நான் இதுவரைக்கும் நான் பிறருடைய பாவங்களுக்காக நான் மன்றாடுகிற இருதயம் உடையவனா இல்லை. இன்னைக்கு நான் கேட்குறேன், அப்படிப்பட்ட பாரமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நெகேமியாவை போல பாரமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. பாவம் அறிக்கை செய்யப்படுவதினால் நான் கட்டப்படுகிறேனே, அலங்கம் கட்டப்பட்டதே, அலங்கம் கட்டப்பட உத்தரவு கொடுக்கப்பட்டதே. இன்றைக்கும் எங்கள் பாவங்கள் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் தேவனோடு பேசியும் ஆயி பட்டணத்துக்குள் போகிற நீ தோற்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால், எரிகோவுக்குள்ள நீ பாபிலோனின் சால்வைகளையும் சில வெள்ளி பணத்தையும் எடுக்காமல் இருக்கணும். ஆண்டவரே, வார்த்தையை சொல்லியிருந்தோம், நான் எடுத்திருக்கிறேன், என்னை மன்னியுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்தோம், நான் எடுத்திருக்கிறேன், நான் மீறி இருக்கிறேன், என் மீறுதலை எனக்கு மன்னியுங்க, என் மீறுதலை எனக்கு மன்னியுங்க. எத்தனையோ கர்த்தர் பேசுனீங்க, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக நீ உன் வார்த்தையை நீ சொல்லாத, நீ பேசாத, நீ அந்த குடும்பத்துக்காக நீ தவறான வார்த்தையை சொல்லாத, நீ சபிக்காத, நீ சிலரை சபிக்கிற வார்த்தையை சொல்லி பேசாதன்னு எத்தனையோ என்னை ஆண்டவர் எச்சரித்தீங்கல்ல. ஆனால் நான் எச்சரிப்பை கேட்காம நான் சாபமுள்ள வார்த்தையவே பேசினேன்ப்பா, நான் சபிச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா. ஆனாலும் என் குடும்பம் சாபத்தில் தான் கிடக்குது. நான் அவங்கள சபித்தேன், ஆனால் நான் இன்னைக்கு சாபத்தில் கிடக்கிறேன். நான் அவங்கள ஆண்டவரே பேசினேன், இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் கிடக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பாவங்களை அறிக்கை எடுக்கிறேன்ப்பா. நான் செய்ததில் எதெல்லாம் எனக்கு பாவம் இல்லை, இதெல்லாம் சரிதான் தோணுச்சோ, அது உம்முடைய பார்வையில் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை எனக்கு நினைவுபடுத்துங்க. நான் அறிக்கையிட விரும்புகிறேன். என் கண்கள் கண்ணீரும் நலமா இருக்கும் என்று எரேமியா சொன்னது போல, அப்பா ஸ்தோத்திரம், என் கண்கள் கண்ணீராக இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் கண்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிற பாரம் நிறைந்த கண்ணீர் நிறைந்த இருதயமாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் சபைக்காக நான் கண்ணீர் விடுகிற இருதயம் உடையவனாக இருக்கணும்ப்பா.
கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.